அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17 வாசிப்போம். ஒன்பது 17 வாசி. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரனே என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருக்கும்போது இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், அனனியா அவர் மீது அந்த சவுலின் மீது கைகளை வைத்து சவுலுக்காக ஜெபித்து அவருக்கு அந்த சவுல் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும்படியாய், மறைக்கப்பட்டிருக்கிற குருடாய் போன கண்கள் திறக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த அந்த காரியங்களை சவுலின் மீது இந்த அனனியா என்பவர் செய்கிறார். கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து பாருங்க மீன் செதில்கள் போன்றவைகள் இருந்தது. கவனிங்க, இந்த சவுல் என்பவன் எதற்காக இந்த இடத்திலே வந்தான் என்றால், இந்த தமஸ்குவுக்கு எதுக்கு வருகிறார் என்றால், கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும்படியாய், கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி சபைகளை துன்பப்படுத்தி சபைகளை இல்லாமல் போக பண்ணும்படியாக தான் இந்த சவுல் என்பவன் இந்த தமஸ்குவுக்கு அவன் வருகிறான். கவனிங்க, இந்த இடத்திலே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களிலே இந்த சவுலை போல தேவனுக்கு எதிராய் காரியங்களை ஆரம்பித்து உண்மையாகவே இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட சவுலை போன்றவர்களை கர்த்தர் பவுலாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுவோமே. ஏன்னா கவனிங்க, அந்த சவுலுடைய காரியம் எப்படி இருந்தது? 3 நாள் கண்ணு தெரியல. 3 நாளுக்கு பிறகு கண்கள் தெரிந்த உடனே அந்த வார்த்தையை கவனிங்க, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து என்ன பண்ணாரா? பார்வையடைந்து எழுந்திருந்து. ஆனா இன்னைக்கு உள்ள சட்டத்திட்டம் என்ன? ஒருத்தர் ஞானஸ்தானம் பெறனா 6 மாசம் சபைக்கு வாங்க. சில சபைகள்லாம் 3 வருஷம் வரணும். அதுக்குள்ள அந்த ஆத்மா வருதோ திரும்பி போயிடுதோ தெரியல. 3 வருஷம் சபைக்கு வரணும். உண்மைதான். ஆனா பாருங்க, அப்போஸ்தலனாகிய அந்த சவுல் பாருங்க, அவன் அந்த மனுஷன் பவுலா மாறதுக்கு முன்பாக அந்த மனுஷன் குணப்பட்டு ரட்சிப்பு அடைந்து இயேசு ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் விசுவாசத்தை உடனே எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல புதிய ஏற்பாட்டின் நாட்கள் என்றால், புதிய உடன்படிக்கை என்றால், கவனிங்க, கர்த்தர் உண்மையாகவே இந்த துரிதத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையாகவே. ஏன்னா இன்னைக்கு அநேக பேர் ரொம்ப ஸ்லோவா நிர்விசாரமா செயல்படுவது அல்ல. ஏன்னா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை சபைகளை நிர்மூலமாக்கும்படியாக தான் இந்த சவுல் என்பவன் வருகிறான். கவனிங்க, ஏன்னா அதுல வாசிங்க, அதுல 8வது வசனம், 8வது அதிகாரம். இந்த சவுல இப்படியா மாற்றினது யாரு? இப்போ ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, நம்முடைய இந்த ஜபத்துக்கு என்ன பண்ண போறோம்? என்ன பேர் கொடுக்க போறோம்? டேங்கா? அது டேங்க் என்ன வரப்போகுது? இந்த ஜபத்துக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? ஆவியானவருடைய பின்மாறி மழை, அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இது என்ன மாத்த போறோம்? சொல்லுங்க.
ஆவியானவர் வேணுன்றவர்கள் உங்களுக்கு மேல மழையை பொழிஞ்சிட்டார். இப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த எழுப்புதல ஊத்திட்டாருன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமே வரமாட்டேது. இன்னும் நல்லா ஆமென்னு சொல்லுவோம். கர்த்தர் இந்த ஆவின் வல்லமையினால் உங்களை நிரப்பி இருக்கிறாரு நாங்க விசுவாசிக்கிறோம். இப்ப என்ன பண்ணணுமா? நம்ம எழுப்புதல என்ன பண்ணணும்? எழுப்புதல என்ன பண்ணணும்னு சொன்னாங்க? பத்த வைக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க? அது இக்னைட். இந்த வார்த்தை நம்ம எதுல பாத்திருக்கீங்க? நீங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் டெய்லி அதை பாக்குறீங்க. எதுல பாக்குறீங்க? கேஸா? ஏசப்பா, என் பைக்ல என்ன இருக்குது? பைக்ல சாவி போடுற இடத்துல ஒரு பேர் போட்டிருக்கோம். என்ன பிரதர் போட்டிருக்கோம்? அதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்க? பைக்ல நீங்க கார்ல எல்லாம் பாருங்க, ஸ்டார்ட்லாம் போட்டிருக்காது. பைக் கார்ல எல்லாம் பாருங்க ஸ்டார்ட், ஸ்டாப் அப்படின்லாம் இருக்கவே இருக்காது. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? இக்னிஷன். அப்படின்னா என்ன? நீங்க ஒரு தடவையும் சாவியை நீங்க ஆன் பண்ணும் போது, அது பைக்கா இருந்தாலும் காரா இருந்தாலும், நீங்க சாவியை போட்டதுக்கு அப்புறம் தான், பிரதருக்கு தெரியாது இல்ல, சாவி போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? பெட்ரோல் டேங்க்ல இருக்கிற பெட்ரோல் வந்து இதுல நிற்கும். நீங்க ஆன் பண்ணீங்க, இந்த சவுண்ட் ஒரு கிராங்க் சவுண்ட் வருது பாருங்க, கிராங்க் சவுண்ட் வருது பாருங்க. அந்த கிராங்க் சவுண்ட் என்னன்னா, உள்ள இருக்கிற நெருப்பை மூட்டி விடுறது. அந்த நெருப்பு எப்போ எரியுதோ அப்பதான் இன்ஜினுக்குரிய பெட்ரோல் போகும். அந்த இக்னைட், அதுக்கு பேர், அதனாலதான் என்ன, அதுக்கு பேர், நம்ம சாவி போடுறதுக்கு பேர் ஸ்டார்ட் கிடையாது, இக்னிஷன், இக்னைட். அப்ப உண்மையாகவே அந்த நெருப்பை கொளுத்தி விடணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர்? சத்தமே வரமாட்டேது. நெருப்புன்ற ஒண்ணு சத்தமே இல்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாம் தீய அனலை மூட்டி விட போறோம். சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் இக்னிஷனை உண்டாக்க போறீங்க? இக்னிஷன் உண்டாக்குறதுக்கு பேர் தான் இக்னைட்டஸ். அப்போ நம்ம உண்மையாகவே எழுப்புதலை பற்ற வைக்க போகிறவர்கள். இப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த மனுஷனுக்கும் ஒரு நெருப்பு பத்த வச்ச ஆள் ஒருத்தன் இருக்கான். யாரான்னு பார்த்தா யார் தெரியுமா? இந்த மனுஷன், இவனுக்குள்ள இந்த ரட்சிப்பு வர்றதற்கு கர்த்தர் இவ்வளவு பலமா இறங்கி இவனை ஒரு 2 அடி போட்டு இவனை மாற்றினதுக்கு காரணம் யாரு தெரியுமா? ஸ்தேவான் தான் காரணம். யாரது? ஏன் தெரியுமா? அன்றைக்கு உள்ள யூதர்களை அவன் பயங்கரமா எதிர்க்கிறான். எதிர்த்து என்ன சொல்றான்? சுவிசேஷத்தை கடுமையா நேருக்கு நேரா யூதர்களுடைய யூதர்களுக்கு முன்பாகவே தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்லுகிறான். வாசிங்க அப்போஸ்தலர் 7வது அதிகாரம். வாசிங்கம்மா, வாசிங்க, வாசிப்பா. 7:51 வாசிங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே. என்ன சொல்றான் யூதர்களை பார்த்து? சொல்லுங்க எல்லாரும். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீங்கப்பா. கவனிங்க, விருத்த சேதனம் நீ மாம்சத்துல செய்யற, உன் இருதயம் விருத்த சேதம் பண்ணப்படல. நீ பரிசுத்த ஆவிக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறீர்கள். வாசிங்க தொடர்ந்து. தீர்க்க தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகமாயிருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள். நியாய பிரமாணம் கர்த்தர் கையில கொடுத்து, கர்த்தர் உனக்கு கையில கொடுத்திருக்கிறார் நியாய பிரமாணம். நீ அதை வைத்திருந்தோம், கவனிங்க, அது என்ன பண்றது இல்லையா? அதை கை கொள்ளாமற் போனீர்கள். நியாய பிரமாணம், தேவனுடைய வார்த்தை என்கிற நியாய பிரமாணத்தை நீ பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இத சொன்ன உடனேதான் அப்படின்னு பல்லெல்லாம் எல்லாம் கட்டிக்கிறாங்க. அடிச்சு, இவனை விடக்கூடாதுரா, எடுறா கல்ல, கல்ல எடு. படிங்க தொடர்ந்து. தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபோது அடைந்து, யார பார்த்து? நாங்க நியாயப்பிரமாணத்தை, மோசே நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்கிறோம், எம்பளை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசிட்டான். பல்ல கட்டிக்கிற கட்ட கட்ட கட்டன்னு சவுண்ட் எல்லாம் கேக்குது. பல்ல என்ன பண்றான்? படிங்க. அவனை பார்த்து பல்லை கடிக்கிறாங்க. வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ
வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பாருங்க, இங்க அவன் அடிச்சு துன்பப்படுத்தி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க கல் எடுக்கிறதுக்கு. ஆனா அவன் பாக்குறான், பிதாவானவர் உட்கார்ந்து இருக்கிறார் சிங்காசனத்துல, வலதுபுறத்துல இயேசுவானவர் நிற்கிறதையும் நான் காண்கிறேன் என்கிறான். அல்லேலூயா. கவனிங்க, இந்த அடி உத இவனை அடிச்சு கொலை செய்யறதுக்கு இந்த தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை அருமையா செயல்படுத்துறது யார் தெரியுமா? இந்த ஸ்தேவானை அடித்து கொலை செய்து அவனை துன்பப்படுத்தி கல்லிலே அடிச்சு அவனை மூடுகடா, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தாங்கினவர் யார் தெரியுமா? சவுல் தான். யாரு? சவுல் தான் தலைமையேற்று, இவனை விடவே விடாதீங்க, அடிச்சு கொலை செய்து இவன் ஒரு வழி பண்ணுங்கடா. கவனிங்க, இப்போ சாந்தி இவர் அவ்வளவுதான். இவர் இந்த ஸ்தேவான் ஜெபித்து கடைசியா நித்திரை அடைந்தார். அதோட 7வது வசனம் முடியுது. 8வது வசனம் பாருங்க, 2வது வசனம் வாசிங்க. 8:2. தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். 3. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, இப்ப பண்றாங்க சவுல் மறுபடியும் பாருங்க அவர் வேலையை ஆரம்பிக்கிறார். வாசிங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபையை பாழாக்கி ஒரு வீடுகள் தோறும், கவனிங்க, ஒரு வீடுகள் தோறும் நுழையிறான் இந்த சவுல் என்ற மனுஷன். வீடுகள் தோறும் நுழைந்து பாருங்க, புருஷரையும் ஸ்திரீகளையும், கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். கிறிஸ்துன்னு சொன்னாலே, இயேசுன்னு சொன்னாலே உடனே வீட்டுல நுழைங்கயா. வீட்டுல நுழைந்து அடித்து துன்பப்படுத்தி, பெண்கள் பார்க்காத, யாரையும் பார்க்காத, அடித்து கொண்டு போய் ஜெயில போடு. அதனாலதான் அவர் நிறைய ஜெயில உள்ள பணம் இருப்பார். நிறைய ஜெயில உள்ள ஆண்டவர் ஒரு சுத்தி தான் வெளில கூட்டு வந்தாரு. சோத்ரா. கவனிங்க, உண்மைதான். நிறைய ஜெயில உள்ள போய் தான் வந்தாரு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கவனிங்க, இப்ப இந்த சவுல் என்பவன் வீடுகள் தோறும் நுழைகிறான். வீடுகள் நுழைதுற கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறான். கடைசியில பார்த்தான், இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டாம விடக்கூடாது. இவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். இந்த இயேசு 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 இயேசுன்னு சொல்லிட்டே இருக்கான். அவன் இவனை விடவே கூடாது. என்னையா செய்யலாம்? கவனிங்க, இவனுங்களுக்கு ஒரு முடிவு கட்டா. இவங்க என்ன பண்ணிடலாம்? இந்த இயேசுன்னு சொல்றவனை ஒரு முடிவை கட்டிட வேண்டியதுதான். அப்பதான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த இயேசுன்னு சொல்றவ இந்த கூட்டத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்காம விடக்கூடாதுரா. கவனிங்க, அப்பதான் அவன் என்ன பண்றான்? வாசிங்க 9வது அதிகாரம் 2வது வசனம். 9:2. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். பாருங்க, இந்த மார்க்கத்தாராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இப்ப என்ன பண்றான்? எருசலேம்லயும் பிரச்சனை பண்றான் இந்த ஆளு. அடுத்தது தமஸ்குவிலையும் பிரச்சனை பண்றதுக்கு நிருபங்களை கேட்டு வாங்குறான். இதுக்குதான் இவர் என்ன பண்றாரு? வேகமா தமஸ்குவுக்கு குதிரையில வேகமா கிளம்பி வரார். கவனிங்க, குதிரையில வேகமா அடிச்சு பிச்சுக்கிட்டு வரார். இயேசுன்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒரு வழி பண்றாங்க. நம்ம நியாயப்பிரமாணத்தையே அவமாக்குறாங்க. மோசையின் நியாயப்பிரமாணத்தை அவமாய் பண்ணி போடுகிறார்கள். இயேசுன்ற ஒரு ஆள் எல்லாரையும் மாத்தி விட்டுட்டார். இந்த இயேசு இவங்கெல்லாம் பின்பற்றுறாங்க. இவங்களை விடாம இருக்கணும், இவங்களை விடவே கூடாதுன்னு துன்பத்தை, பிரச்சனைகளை ஓயாமல் கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த ஸ்தேவான் தேவனுடைய இயேசுவினுடைய எழுப்புதலை அந்த ஆள் பத்த வச்சுட்டாரு. என்னது? நீ என்ன பண்ணாலும் சரி, தேவன் இயேசுக்காக நான் ரத்த சாட்சியா செத்தாலும் சாவன தவிர நான் அவரை மறுதலிக்கவே மாட்டேன்னு உண்மையா அன்றைக்கு அந்த முதல் எழுப்புதலிலே ஒரு ரியல் இக்னைட்டர்னா அது ஸ்தேவான் தான். சத்தமா எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? உண்மை. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு எல்லாருக்கும் முன்பாக முதல் சீசன் அவர் தான். இயேசு கூட இந்த சீசன்லாம் அப்புறம் தான் மறிக்கிறாங்க. இந்த ஸ்தேவான் தான் இயேசுக்காக முதல்ல இரத்த சாட்சியாய் மரித்து தேவனுக்காக இயேசுக்காக செயலை நடப்பித்தவன். சத்தமா அவர் ஆமைன்னு சொல்லுவோமே. இப்ப கவனிங்க, எங்க போறாரு இவரு? அப்போஸ் இந்த சவுல் தமஸ்குல போறாரு.
தமஸ்குல போகும்போதுதான் இயேசுவின் பிள்ளைகளுக்கு, இயேசுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். கர்த்தர் ஒரே போடுதான், ஒரு போடு கீழே விழுந்தார், அவ்வளவுதான். எழுந்து உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். இப்போ சவுல் அவனுக்கு அந்த சவுலுக்குள்ளே ஒரு ஒரு காரியம் வந்துடுச்சு. என்னது? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே அவன் தாமதமின்றி, கவனிங்க, கர்த்தர் உண்மையாகவே எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் தங்கி, தமஸ்குல தான் இருக்காரு, வேற எங்கேயும் போல. இந்த தமஸ்குல உள்ள ஜபாலயங்களை துன்பப்படுத்தணும். எருசலேமை துன்பப்படுத்திட்டு இருக்காரு ஆளு. தமஸ்குல ஜபாலயங்களை துன்பப்படுத்தணும்னு தான் தாக்கீது வாங்க வரார். இப்ப தமஸ்குல உள்ள இயேசுவின் சீஷரோடு சில நாள் தங்கி இருந்து, கவனிங்க, என்ன நடந்தது தெரியுமா? கடைசியா கர்த்தர் காரியத்தையே மாறுதலா மாத்திட்டார். எப்படி மாத்தினாரு? கர்த்தர் காரியங்களை, கவனிங்க, மாறுதலா மாத்தினார். எப்படி பண்ணா தெரியுமா? 22 வாசிங்கப்பா, 9:22. சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலகம் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். யார கலகம் பண்றதுக்கு இவர் வந்தாரு? சொல்லுங்க. இந்த தமஸ்குக்கு இந்த சவுல் எதுக்கு வந்தாருங்க? தமஸ்குக்கு எதுக்கு வந்தாருங்க? கர்த்தருடைய கிறிஸ்தவ ஆலயங்களை, ஜபாலயங்களை துன்பப்படுத்தணும், அதை கலங்கடிக்கணும். இப்ப என்ன நடக்குது? யார கலங்க பண்றானா இந்த சவுல்? யார கலங்க பண்றாரா? தமஸ்குல உள்ள யூதர்கள் எல்லாம் கலங்க பண்றாராம். பவுல் என்ன பண்ணாராம்? இந்த சவுல் பவுலா மாறின உடனே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே, பாருங்க, திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு எழுப்புதல், ஒரு சாதாரண மனிதனால் இந்த எழுப்புதலின் தீயை பற்ற வைக்க முடியுமானால், கர்த்தர் உண்மையாகவே நம்மை தேவனுக்காக தெரிந்தெடுத்து தேவனுடைய ஊழியத்தை, இந்த எழுப்புதலை பற்ற வைக்கும்படியாய், இதற்கு பின்புதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியமே ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதற்கு பின்புதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இதுல இருந்துதான் பாருங்க, அந்த மனுஷன் பாருங்க, இயேசுவை மறுதலித்தவன், இயேசுவின் பிள்ளைகளை துன்பப்படுத்தினவன், இயேசு உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே இயேசுக்காக தன் உயிரையும் கொடுக்க ஒரு நாளும் துணியவில்லை. ஆமென் சொல்லுவோமே. ஒரு இடத்திலும் இயேசுவை விட்டு பின்வாங்கவும் இல்லை. உண்மையாகவே அவருடைய மரிக்கும் தருவாயிலும் உண்மையாகவே தலை வெட்டப்பட்ட நிலையிலே இயேசுக்காக இரத்த சாட்சியாய் பவுல் மரித்து போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இதெல்லாம் என்ன நமக்காக ஏன் சொல்லப்படுகிறது? கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்னா, இந்த உலகத்தை கலக்கிற வரைக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த உலகத்தை உண்மையாகவே கலக்குகிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையை, எழுப்புதலை ஒரு தீப்பந்தத்தை போல பற்ற வைக்கிற வரைக்கும் நாம் அமைதியாய் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பாப்ப கவனிங்க, சவுல் என்பவன் வீடுகள் தோறும், கவனிங்க, வீடுகள் தோறும் அவன் ஜனங்களை, ஸ்திரீகளை, அருமையா தாய்மார்களை, சகோதரிமார்களை துன்பப்படுத்தினானா. ஆனா இதே அப்போஸ்தலனாகிய பவுலால தான் பின்பு வாசிக்கலாம், வீடுகள் தோறும், பட்டணங்கள் தோறும் தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. வீடுகள் தோறும் அநேக ஜபங்கள், ஜபாலயங்கள் தொடங்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மை. அது யாரா முதல் காரணம் யாரானா, கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் குறித்து அந்த இது ஆரம்பிச்சாச்சா? இன்னும் வரலையா அவரு? அவர் சொன்னார், கவனிச்சீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணங்கள். ஏன் அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணம் அவ்வளவு இருக்குது? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணம் என்னன்னா, எந்தெந்த ஊருக்கு, ரோமாபுரிக்கும், அலெக்சாந்திரியா, இந்த பம்பிலியம், இந்த பல தேசங்கள், பல ஊர்கள், பட்டணங்கள், கிராமங்களுக்கு சுற்றி சென்று, படகுலையும் நடந்து, வழி பிரயாணமா எல்லா இடங்களிலும் சென்று
தேவனுடைய சுவிசேஷை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை எழுப்புதலை பற்ற வைத்த அருமையான ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப கவனிங்க, ஒரு மனுஷனை துன்பப்படுத்தி ஒரு சாகர நிலையில் இருக்கிற ஒரு ஸ்தேவானால் ஒரு மனுஷனை தான், ஒருத்தனை தான் கர்த்தர் எழுப்பினாரு. பல லட்சங்களுக்கு அந்த மனுஷன் சுவிசேஷத்தை கொண்டு போய்விட்டான். ஆமென் சொல்லுங்க. உண்மை அதானே? இன்றைக்கு பல லட்சங்கள், அன்றைக்கே பல லட்சங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலினால் சந்திக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உண்மையாகவே உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறது ஏதோ 10 பேருக்கோ 15 பேருக்கோ 20 பேருக்கோ 4 பேருக்கோ சுவிசேஷம் சொல்றதுக்கு அல்ல. பல லட்சங்களை பற்ற வைக்கும்படியாய், எழுப்புதலை நம் மூலியமாய் பற்ற வைக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கம் சாதாரணமானது அல்ல. எதிர்த்த சவுலையே கர்த்தர் இப்படி மாத்துறாருன்னா, இப்ப கர்த்தர் நம்மை அருமையா தெரிந்தெடுத்திருக்கிறார். யாருக்காவது அடி விழுந்ததா? கண்ணுக்குன்னு போச்சா? கண்ணுக்குன்னு குருடாச்சா 3 நாள்? அது மாதிரிலாம் எதுவும் இல்லையே, நல்லா தானே இருக்கு. கர்த்தர் நம்மள அருமையா தானே தெரிந்தெடுத்தாரு. நல்லா சந்தோஷமா வந்தோம் சபைக்கு. எப்படிங்க ஆச்சு? நாங்க அருமையா, கர்த்தர் நம்மள அருமையா தான் சந்தோஷப்பட்டார். ஒரே அடி யாருக்கு சொல்லுங்க? அவனுக்கு கண்ணம் தெரியல, காதங்க ஒண்ணுமே புரியல சவுலுக்கு. ஏசு அடிச்சாருன்னா எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும் சொல்லுங்க? ஏசு அடிச்சா, ஏசு எப்பவுமே அணைக்கிறவர் தான். அடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு அடி கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? சவுல கட்ட கிளீனா சொல்லுவான் அந்த ஆள். சொல்லல, கரெக்டா தெரியும். ஏன்னா விழுந்த ஸ்பாட்ல பாருங்க, ஒண்ணுமே தெரியல. அதாவது ஒரு ஒளி மாத்திரம் தான் பாக்குறான், ஒண்ணுமே தெரியல, எல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப நிச்சயமா கர்த்தர் நம்மள இப்படி எல்லாம் சந்திக்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி சந்திக்கப்பட்ட மனுஷனே உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கிட்டான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப கர்த்தர் நம்ம அருமையா தெரிந்தெடுத்து, நம்ம அருமையாய் நேசித்து, சந்தோஷ சமாதானத்தோடு கர்த்தர் நம்மை சபைக்கு கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு லீடர்ஸா, ஊழியர்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்றால், கர்த்தர் நம்மை கொண்டு பலத்த கிரியைகளை இந்த இந்திய தேசத்திலே செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நாங்க இந்திய தேசத்துல எழுப்புதலை பற்ற வைப்போம்? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் இல்லைன்னு சொல்றீங்க? ஆமேன்னு கம்மியா தான் இருக்கு, இல்லைன்றது வரமாட்டது வெளியில. எத்தனை பேர் சொல்றீங்க எழுப்புதலை நாங்கள் பற்ற வைப்போம்? ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62:1. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமா இராமலும், அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். Praise the Lord. பாருங்க, சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் ரெண்டுமே தேவனுடைய வாசஸ்தலம். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும். அப்ப மௌனமா இருந்தா என்ன வராது சொல்லுங்க? மௌனமா இருந்தா கண்டிப்பா என்ன வராது? ஒருவேளை ஸ்தேவான் அடிக்கு பயந்து வாயை மூடிட்டு, எதுக்கு பிரச்சனை, வாயை திறந்தா கண்டிப்பா இந்த யூதர்கள் அடிப்பாங்கன்னு தெரியும். கையை உயர்த்தி சத்தமா சொல்ற நேரத்துல யூதர்களை பார்த்த உடனே எதுக்கு பேசுவான, அமைதியா இருந்துரும். அப்படியே வாயை மூடிக்கிட்டு அவனை மௌனமா அமைதியா இருந்தா கண்டிப்பா அந்த ஸ்தேவானை யாரும் என்ன செய்திருக்க மாட்டாங்க சொல்லுங்க? யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க, யாரும் எதிர்த்திருக்க மாட்டாங்க, யாரும் கல்ல தூக்கி அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்தேவான் செத்திருக்க மாட்டார். ஆனா ஸ்தேவான் மரித்து அந்த நெருப்பை பற்ற வைத்ததுனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலை ஒருத்தரை கர்த்தர் எழுப்பினார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அன்றைக்கு அவன் பேசினதுனாலதான் ஒரு எழுப்புதல் அந்த இடத்துல ஆரம்பித்தது. அப்ப கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை இங்கேயும் சொல்லப்படுது. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் மௌனமாயிராமலும். அப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லுங்க? மௌனமா இருக்க கூடாதுன்னா என்னங்க செய்யணும்? பேசுறதுன்னா, நேத்து போனமே எப்படி நல்லா இருக்கா, தண்ணி குடி, ஜுரம் அடிக்குதா, நல்லா உழுந்தீங்களா, மேல போனீங்களா, கீழே வந்தீங்களா? நம்ம ஆளுங்க அதை பத்தி கேட்டு பாருங்க, ஒரே சிரிப்பு தான், ஒரே ஜாலி தான் நேத்து.
எப்படி இருந்தது? அடாடாடா, என்ன சந்தோஷம்ப்பா, ரொம்ப ஜாலிங்க. இப்ப நம்ம தீமோத்தி கேட்டாவே 1 மணி நேரம் பேச தயாரா இருக்காரு தம்பி. சோத்ரம். கவனிங்க, என்ன ஜாலியா இருந்தது, என்ன தண்ணி, என்ன ஃபால்ஸ், என்ன ஃபோர்ஸ், ஃபால்ஸாவும் இருக்கு, ஃபோர்ஸாவும் இருக்கு, எல்லாமே ஒரே ஜாலியா இருக்கு. அது கவனிங்க, அதை பத்தி நம்ம பேச ஆயத்தமா இருக்கோம்ல. கண்டிப்பா அதை பத்தி யாரும் பேசணும், என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா இருங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த வருஷம் வேற எங்கன்னா கூட நம்ம வேற இடம் போனோம், அதை பத்தி நம்ம பேசுறோம்ல. பேசாம இருக்கோமா? கேட்டவங்க நேற்று எப்படிங்க இருந்தீங்க அப்படின்னு யாரும் வாயை மூடிட்டா இருக்கும். நேற்று எப்படிங்கிறது உங்களை யாருன்னா கேட்ட என்ன பண்றோம்? 1/2 மணி நேரம் பேசணும், ரொம்ப சந்தோஷமா இருந்து சொல்றோம் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், அந்த அன்பு நமக்குள்ளே இதை விட மேலான பரலோக சந்தோஷத்தை எனக்குள்ள கொண்டு வந்திருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை விட மேலான சந்தோஷம், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, சந்தோஷத்தை அது எனக்குள்ள தந்திருக்குதுன்னா நிச்சயமாகவே நான் பேசாம இருக்கவே மாட்டேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்ப நான் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? நான் மௌனமா இராமலும். படிங்கப்பா. அது நீதி பிரகாசத்தை போலவும், அது நீதி பிரகாசிக்கிற வரைக்கும். எப்படி பிரகாசிக்கணும்? அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல. போதும், கவனிங்க, அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி. அதுதான் அந்த ரட்சிப்பை பற்ற வைக்கிறது தான் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே கர்த்தர் இந்த காரியத்தை ஒப்புவித்திருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல அந்த ரட்சிப்பை நம்ம பார்க்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், பற்ற வைத்துக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டேன். அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாதான்? என்ன பண்ணக்கூடாதா? வெளிப்படு மட்டும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போல வெளிப்படு மட்டும் உட்கார கூட கூடாது. என்ன பண்ணக்கூடாது? உட்கார கூட கூடாது. ஒரு ராணுவ வீரனோட பாருங்க, அந்த எதிரிகள் வரும்போது உட்கார்றது கூட அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. உண்மைதான். ராணுவ இந்த போர்லாம் நடக்குது, அந்த நேரத்துல போயிட்டு போர் கொண்டு போயிட்டு இருக்கும்போது இதுவா இருக்கு, மணி 4 ஆகி போச்சு, ஒரு டீயை கொடுங்க, அங்க ஒரு டீயை சாப்பிடுவோம், உட்காருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்ன பிரதர் சொல்ல முடியுமா? வாங்க தம்பி, வாங்க பிரதர், வாங்க இல்ல தம்பி, வாங்க அவ்வளோ டீயை சாப்பிடுவோம், அது குண்டு அப்படி வந்து விடட்டும், வாங்க அப்படி போவோம், முதல்ல வந்து டொம்முன்னு மேல தான் வந்து கொண்டு விடும். கரெக்டா இல்லையா? அந்த எதிரிகள் தாக்குறப்போ வந்து ஒரு டீயை சாப்பிட்டு இலைப்பாரிட்டு சந்தோஷமா உட்காந்துட்டு சேர போட்டு அப்படி செய்வாங்களா? என்ன செய்வாங்க சொல்லுங்க? டீயாவது தண்ணியாவது அவனை அடிச்சு கீழே இறக்குற வரைக்கும் தண்ணி கூட குடிக்க மாட்டேயா? இதான் அப்படிதானே நடக்குது. இப்படிதானே போர் செய்யறாங்க நம்ம ராணுவ வீரர்கள். கரெக்ட் தானே? அடிச்சு இறக்குற வரைக்கும் 10 நாள் ஆனாலும் சரியா தண்ணி கூட குடிக்காம நான் வேலை செய்வேன். கரெக்ட் தானே? உட்காடுறாங்களா? பாத்துருக்கீங்களா? உட்காந்து பாத்துருக்கீங்களா? இது இருக்கு, குண்டை தூக்கி அது உள்ள போடு, அதை போய் வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உட்காந்துட்டு வேலை செய்யறாங்க. அது அந்த கர்னல்ஸா இருந்தாலும் சரி, அந்த மேஜர்ஸ், பெரிய பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் சரி, யாரும் உட்கார மாட்டாங்க. எல்லாருமே வேலை செய்யணும். அந்த போர் முடிச்சு அடிக்கிற வரைக்கும் வேலை செய்து கொண்டே இருக்கணும். அப்படிதானே நம்ம பார்த்தோம், டிவியில பாக்குறோம் இல்லையா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்மளுக்கு எதிரான சத்ருவானவனை கீழே நீ அடித்து சத்ருவை மேற்கொள்ளுகிற எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளுகிற வரைக்கும், அவனை அடித்து வீழ்த்துகிற வரைக்கும், ரட்சிப்பு தீவட்டியை போல எரிகிற வரைக்கும் நான் அமராமல் இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உட்கார கூடாது. அது ஓடுகிற அந்த தீ, அந்த ரட்சிப்பு என்கிற தீவட்டி எரிந்து காணுகிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும், நடந்து கொண்டே இருக்கணும், பேசிக்கொண்டே இருக்கணும். நான் உட்காரவே கூடாது. கர்த்தர் இன்றைக்கு உண்மையாகவே இந்த எழுப்புதலின் தீயை பற்ற வைக்கிற ஒரு இக்னைட்டஸ் ஆகி கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தை அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பாருங்க. 3 நாள் தான் அவருக்கு டைம். எழுந்து ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று தேவனுடைய ஆலயங்களிலே பிரசங்கித்து தொடங்க ஆரம்பிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க. புரியுதுங்களா? 3 நாள் பேசல, 3 நாள் சாப்பிடல. 3 நாளுக்கு அப்புறம் அந்த ஆள் பேசாம இருந்த நாள் எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன் பேசாத இருந்த நாளுக்கு 1 நாள் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், சாகிற வரைக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் 3 நாள் கண்ணு இல்ல, கண்டிப்பா பேசி இருக்க மாட்டாரு. ஒண்ணுமே பேச்சு இருந்திருக்காது, சாப்பாடும் கிடையாது.
ஆனா 3 நாளைக்கு அப்புறம் சீசரோடு பலப்பட்ட பிறகு அந்த மனுஷன் பேசாதிருந்த நாள் ஒன்று கூட கிடையாது இயேசுவை குறித்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் கூட மரிக்கிற தருவாய் வரைக்கும் இயேசுவின் நாமத்தை பறைசாற்றி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அதுதான் சொல்லுது, நான் மௌனமா இருக்கிறதுக்காக இயேசு என்னை அழைக்கல. பேசு. எதையோ பேசுறோம், தேவையில்லாததை பேசுறோம், பிரயோஜனம் இல்லாததை பேசுறோம். இயேசுவின் நாமத்தை எழுப்புதலை குறித்து, பரிசுத்தாவின் வரங்களை குறித்து, பரிசுத்தாவின் அதிகாரத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய இந்திய தேசத்திலே, உலகம் முழுவதும் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் சீக்கிரத்திலே கொண்டு வரப்போகிறார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். தேவனுடைய நாமத்தை பறைசாற்றுவோம். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். தொடர்ந்து பலப்படும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளின் இரவு வேளைக்காக நன்றி. இந்த எழுப்புதல் இரவு ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. கர்த்தர் நிச்சயமாகவே சீயோன் நிமித்தம், எருசலேமின் நிமித்தமும் ஏசப்பா நான் மௌனமாயிராமலும், கர்த்தருடைய ரட்சிப்பு தீவட்டியை போல எரிகிற வரைக்கும் நான் அமராமலும் இருப்பேன். இயேசுவின் நாமத்தை நான் பேசிக்கொண்டே இருப்பேன். நான் உட்கார்ந்து இளைப்பாறுகிற நேரம் அல்ல, எழுந்து ஓடுகிற நேரம், இயேசுக்காக செயல்படுகிற நேரம். கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே எங்களை எழுப்புதல் தீயை பற்ற வைக்கிற ஒரு இக்னைட்டர்ஸ் ஆய் கர்த்தர் நீர் எங்களை ஏற்படுத்தி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் அநேக ஜனங்களை கர்த்தர் எழுப்புங்க. எழுப்புதலை தேவனுக்காக உலகமெங்கும் பறைசாற்ற, இயேசுவின் நாமத்தை பறைசாற்றுகிற ஒரு இக்னைட்டர்ஸ் ஆய் கர்த்தர் எங்களை எழுப்புங்க. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. இந்த இரவு கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற ஞாயிறு ஆராதனையில் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வாங்க. இந்த புது ஏசப்பா, இந்த புதிய மாதத்தின் ஆராதனையில் எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வாங்க. ஏசப்பா, கிளை சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த பெரும்பாக்கத்தில் புதிதாய் தொடங்கி இருக்கிற அந்த ஏழைகளுக்கான இந்த உணவு காரியங்களையும் கர்த்தர் நீர் விசாரிங்க, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடரட்டும். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். சோத்திரம், சோத்திரம்.